குட் மார்னிங். நான் டாக்டர் அர்ச்சனா. லைவுக்கு வரையிலன்னு சொல்லி மட்டும் வாட்ஸ்அப்பில் இருந்து எல்லாம் கால் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அப்போ ஜோதிச்சன் ஒரு லைவுக்கு வருவோம்னு சொல்லி இப்போ ஸ்ரீலங்கன் டைம் வந்து மார்னிங் 5:15 ஆன் த மிஷன். யாராவது ஏதாவது கேட்கணுமெண்டா கேட்கலாம் தாராளமாக. எஸ், ஏதாவது கேட்க போறீங்கன்ற தாராளமாக கேட்கலாம். ஒரு 5 minutes 10 minutes லைவ். சந்தோஷமா இருக்கேன், நோ ப்ராப்ளம். வருத்தம் ஒன்றும் இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்றும் இல்லை. வணக்கம் சபேஷன் செல்வதுரை. வணக்கம் அண்ணா. குட் மார்னிங். எங்கே போறீங்கன்னு கேட்காதீங்க, எங்கே வாரீங்கன்னு கேட்காத. இல்லை சீக்ரெட் விஷன்ஸ் இல்லை. ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், தூர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அப்படியெல்லாம் சும்மா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் 5 நாள் ஜெயிலில் இருந்தேன். காடாளு மாதம் நாடாளு மாதம் வந்து இப்போ நாடாளு மாதம். அப்படி வசதி. ஓகே, திருப்பி இப்போ காடாளு மாதம் வருது. பழைய சந்தோஷம் சிரிப்பும் இப்போ காண முடியவில்லை. இல்லை இல்லை, அதை விட நல்ல சந்தோஷமாக இருக்கு. நோ ப்ராப்ளம். இப்போ கொஞ்சம் சீக்ரெட் விஷயம் அவ்வளோதான். ஐஸ்வரி, ஷான்ஷாயின், கேதீஸ்வரன், ஹவா யூன்னு கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ அம்மா, நல்ல சும்மா இருக்கேன். ஏதாவது சொல்லுவோம்மா, சொன்னால் அப்படி தடைச்சி போடுவான். அது நான் சொல்லி போடுவேன், எல்லாருக்கும் பயம். பரவாயில்ல, நான் ஒன்று சொல்லாமல் இருக்கிறேன். சில ரெக்கார்டிங்கள் இருக்குது, உங்களுக்கு போட்டு காட்டலாம் சில ரெக்கார்டிங்கள். பட் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம், வெளியால் வரைக்கும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் ரெக்கார்டிங், நோட வீடியோ ரெக்கார்ட். அது வந்து கோர்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணேன். அதோட அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும் நினைக்கிறேன். பெர்மிஷன் எடுக்காமல் ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னு சொன்னாங்க. அந்த ரெக்கார்டிங்கும் இருக்குது, எல்லாம் இருக்குது. வீல் வின் த கேஸ், டோன்ட் வரி. மற்றது அந்த என்ன சொல்கிறது, சிந்துஜாட விஷயம் சம்மந்தமாக எனக்கு விஷயம் எழுதி கொண்டிருக்கணும். உண்மையாக பார்க்குறேன்னு சொன்னால் எனக்கு சரியான கவலை. சிந்துஜாட விஷயத்தை வந்து எப்படி எங்களோட தமிழ் தேசியத்தை வந்து வெட்டி ரெண்டாக்கி விளையாடிச்சினமோ அதே மாதிரி சிந்துஜாட பிள்ளை வந்து யாருக்கு இப்போன்னு சொல்லி இப்போ அதுக்குள்ள பூந்து சிந்துஜாட பிள்ளை வந்து அம்மம்மாக்கா அப்பாக்கான்னு சொல்லி ஏதோ இவங்களை ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ வீக் பண்ண. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்குரிய மெடிக்கல் ஹெல்ப் ஆகலாம். அதாவது மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் யார் வந்தாலும் எனக்கு சாட்சின்னு கூப்பிட்டு எக்ஸ்ட்ராவாக கோர்ட்ஸில் போய் இப்படி தான் இது செய்திருக்கணும், இப்படி செய்யலைன்னு சொல்லுவேன். அது என் கடமை, என் தலையாய கடமை. மன்னர் இருந்து மண். அது மட்டும் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கவலைப்படுறேன். அண்டு கோர்ட்ஸ்லேருந்து வெளியால் வரைக்கில் வந்து மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களுக்கும் மதிப்புக்குரிய சட்டவாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்ன நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த பிள்ளை மாதிரி நினைச்சு எனக்காண்டி வந்து 15 பேர் ஒரு பக்கம் நின்று வாதிட்டதுக்கு மனமார்ந்த நன்றி. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு குறை ஒன்று இருக்குது, நான் தேங்க் பண்ணல. வெளியால் வந்த பிறகு அப்படியே போயிட்டேன். இல்லை, நான் மன்னாரில் தான் இருந்தேன். மன்னாரில் திருப்பி வரைக்கும் படம் போட்டு தான் வந்தேன். நான் வந்து ஒரு லோ அபைடிங் சிட்டிசன். அதால் எனக்கு வந்து சட்டத்தை மதிக்கணுமெண்டு ஆசை. அப்பா ஒரு போலீஸ். அதால் வந்து எனக்கு சட்டத்தை மதிக்கணுமெண்டு சட்டத்துக்கு புறம்பாக செயற்படணுமெண்டோ ஒரு ஆசையும் இல்லை. அதால் வந்து நான் என்னை வந்து வெளியால் கூட்டின்னு வருது. இந்த சட்டவாளர் வந்து ஆண்டன் மரியன்ஸை வந்து என்னை வெளியால் கூட்டின்னு வந்து காரணம் தச்சமயம் அதில் ஒரு இன்சிடென்ட் நடந்துடக்கூடாதுக்காண்டியும் மற்ற நீதிமன்ற அவமதிப்புகள் நடந்துடக்கூடாது காரணத்தால் தான் என்னை வெளியால் கூட்டி கொண்டு வந்து திருப்பி மெயின் ரோட்டில் கூட்டிகிட்டு போய் திருப்பி ஆகாஷ் ஹோட்டலில் மார்னிங் 8க்கு நான் உங்களை வேற சொன்னான் மீட் பண்ணுறதுக்கு. பட் நான் அதுக்கு முதலே வலிக்கிட்டேன். அது ஒரு சின்ன செக்யூரிட்டி ரிஸ்க் ஒன்று இருந்தது தொடர்ந்து அங்கே இருக்கிறதில்ல. எனக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டபடியாக ஃபஸ்ட்டாக வெளில நான் 6:30 போல் வலிக்கிட்டு வேறொரு ஹோட்டல் ஒன்றுக்கு மாறிட்டேன். அதுக்கு பிறகு அங்கே தான் இருந்தேன். நான் போய் பார்க்க வேண்டிய எல்லாரையும் பார்த்து நான் இந்த பக்கம் 2 லோயர்ஸில் வந்து கௌசல்யா லோயர், மடத்தின் அண்ணா, அதோட தினேஷ், அதோட ஆண்டமரியன் ஆம்ஸு, அதோட பேர் தெரியாதங்க லோயர்ஸ், ஜெஃப்ரானந்த் எல்லாம் வந்து நிறுத்தினேன். பார்க்க சரியான சந்தோஷமாக இருந்தது. வளமையாக சொல்கிறது வந்து டாக்டர்ஸ் கூடாது, லோயர்ஸ் கூடாது என்று சொல்லி ஒரு ஒப்பீனியன் ஒன்று இருக்குது. இது ரெண்டும் பிள்ளை. இண்டிவிஜுவலாக யாராவது கூடான்னு சொன்னால் அது டாக்டராக இருக்கலாம், லோயராக இருக்கலாம், பேங்கராக இருக்கலாம், அக்கௌண்டனாக இருக்கலாம்,
பிஹெச்ஐயாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் கூட இருந்தால் ஒரு கம்யூனிட்டியை நாங்கள் சொல்லக்கூடாது, அவை கூடாது இவை கூடாதுன்ட்டு. மற்றது டாக்டர்ஸ் மேரும் இப்போ கொஞ்சம் ஒரு ரிலக்டண்ட்டாக இருக்கணும் என்று சொன்னால் நான் அவைய கூடான்னு சொல்லி போடணும். இல்லை நான் ஒருத்தரையுமே அப்படி கூடான்னு சொல்லிடுறேன். 1-2 பேர் பிள்ளை விட்டதுக்காண்டி நாங்கள் எல்லாரையுமே ஒரு சமூகத்தை, உதாரணத்துக்கு நான் தமிழ் சுத்த தமிழ், அதால் நான் ஏதாவது பிள்ளை விட்டால் தமிழர் கூடான்னு சொல்லக்கூடாது. நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தமிழில். அது மாதிரி மற்ற இடங்களில் இருந்தும் ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் சகோதரர் பிள்ளை விட்டுருக்கான்னு சொன்னால் முஸ்லீம்ஸ் கூடான்னு சொல்லக்கூடாது. அந்த சமூகத்தில் வந்து இவ்வளோ நல்ல படித்தாக்கள் இருக்கணும், இவ்வளோ நல்லாக்கள் போயிருந்து பேர்ந்து வாழ்ந்து வேறுங்க. ஒரு முஸ்லீம் சமூகத்தோடையோ அல்லது ஒரு தமிழ் சமூகத்தோடையோ அல்லது ஒரு இந்து சமூகத்தோடையோ ஒரு கிறிஸ்டியன் சமூகத்தோடையோ. ஆனால் மன்னர் இருந்த என்ப வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். நான் மன்னர் என்ற இடம் இதுதான் செகண்ட் டைம் மன்னருக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்கள் 2010 நினைக்கிறேன் எங்கள் பேட்ச்மேட்டை சாந்தகுமார் க்ரூஸில் வீட்டை ஒரு ட்ரிப் கொண்டு போனோம் நாங்கள் பேட்சா. அதுக்கு பிறகு இப்போ தான் செகண்ட் டைம் வந்திருக்கிறேன் மன்னருக்கு. இப்போ மன்னாரில் தான் நிற்கிறேன். வேலை இருக்குது, வேலை செஞ்சிட்ருக்கேன். மற்றது என்ன போலீஸ் வந்து அப்படி கொண்டு போகணும் இப்படி கொண்டு அரெஸ்ட் பண்ணணும் இல்லை, தே ஹேவ் டன் தேர் டியூட்டி. அவள் வந்து அவையோட டியூட்டியை செய்திருக்கணும். நான் ஒரு போலீஸாக இருந்தாலும் சேம் டைம் வந்து இதே தான் செய்திருப்பேன். இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருந்தால் என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தால் அரெஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் ஒன்றும் இல்லை. அவர் எவ்வளோ டேக்ஃபுல்லாக கூட்டி கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டது அவருடைய இது போய் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுன்றது. நான் ஒரு லோ அபைடி சிட்டிசன் வாங்கோ கதைக்கான்னு சொல்லி நான் போனேன், அரெஸ்ட் பண்ணோம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. தே ஹேவ் டன் தே டியூட்டி. அதை விட வேறு விஷயங்கள் முன்னால் நடந்துகிட்டு இருக்குது. என்னால் கண்ட்ரோல் பண்ணிடலாம் சில விஷயங்கள் எனக்கு கண்ட்ரோல் பண்ணிலும் நான் அதில் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கேன். ஹாஸ்பிட்டலில் டவுன் டவுன் பண்ணணுமோ அல்லது வந்து அப்படி ஒரு எண்ணமே எனக்கு இல்லை வாழ்க்கையில். நான் ஒரு பேசிக்கலாக ஒரு டாக்டர், அதை மறந்துட்டணும். நான் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், எனக்கு சரியான சந்தோஷம். நான் பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், சரியான சந்தோஷம். இப்போ என் கரியரில் இல்லாமல் போயிட்டுது. அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, டாக்டர்ன்றது இல்லை. போயிட்டேன்னு சொல்லி அதாவது இப்போ நான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டராக ஒர்க் பண்ணல. அது இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் தலையடிக்கன்ஸ் போய் ஓபிடியில் இருந்தாலும் அந்த பெரிய பிரச்சனை ஆயிரும். ஒரு ஹாஷான சுச்சுவேஷன்லாம் இருக்கேன். பட் ஐம் ஓகே. மற்றது சில விஷயங்கள் வந்து இப்போ எங்களை டக்ளஸ் தேவானந்த சார் சொன்னிருந்தார், உங்களை நாங்கள் திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணுவோம் சாவச்சேரிக்கான்னு சொல்லி ஒரு மாதமாயும் அந்த வாக்குறுதியும் வந்து காத்துல போயிட்டுது. அப்போ நீங்கள்லாம் கேட்டிருந்தீங்க, நீங்கள் டக்ளஸ் ஆளாண்டு. இப்போ எனக்கு டக்ளஸ் தேவானந்த சார் அவர்கள் என்ன மறுபடியும் சாவச்சேரிக்கு விடுவாரான்ற நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் போயிட்டு இப்போ பேராதனியில் கூட லீவ் போட்டு தான் நிற்கிறேன். இந்த ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கேரியர். மற்றது இப்போ இன்னொரு விஷயம் வந்து எங்களோட ஜூனியர் பேட்ச் வந்து 25 பேர் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ் ஆகிருக்கு. நம்ம எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் அவைக்கு என்னால் பெரிய உதவி ஒன்றும் செய்யலாம் போயிட்டுது. என்னால் முடிஞ்ச உதவியை செய்திருக்கிறேன். லீடர்ஷிப் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ தே வில் டேக் த லீடர்ஷிப். பிரியாந்தனி கமலசிங்கம் இன்க்ளூடிங் ஹீரிஷாந்த், அதை விட தர்ஷனுக்கு நான் படிப்பிக்கலை. அது தர்ஷனை தவிர அந்த 25 பேரில் 24 பேருக்கும் நான் என்னால் முடிஞ்ச சின்ன உதவியில் ஏதோ செய்திருக்கிறேன். எனக்கு சரியான சந்தோஷம் வந்து ரிசர்ச் பார்க்கல. ஆனால் ஒருத்தருக்கு கோல் பண்ணி விஷ் பண்ணக்கூடிய இயலாத நிலைமையில் இருக்கிறேன். நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணி நாங்கள் எல்லாம் உண்டாக படிச்சினாங்களே. இட்ஸ் ஓகே, இட் வாஸ் அ பாஸ்ட். 1-2 பேர் கால் பண்ணி சொன்னாங்க நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சந்தோஷம். திருப்பி எனக்கு வேற கிடைக்கும் மாதிரி இல்லை. மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வர மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஃபீல்டும் எல்லாம் போயிட்டுது. ஓகே, வில் சூஸ் அ டிஃப்ரெண்ட் பாத்ஸ். ஹவாயு டாக்டர்னு கேட்டிங்க, நல்ல சந்தோஷமாக இருக்கேன். இப்போ தான் குடிச்சு தலைமைக்கு எல்லாம் இதெல்லாம் போச்சு, நல்ல சந்தோஷமாக இருக்கேன். அண்ணா ஃப்ரான்ஸில் இருந்து ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு. தேங்க்யூ. எனக்கு ஏதோ ஒன்றும் வாசிக்கலாம் போயிட்டு. ஹூ இஸ் பிஹைண்ட் யூர் சப்போர்ட் பொலிட்டிக்கலி எனக்கு பின்னால் இருக்கிற இவ தான் இந்த இருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம் யாரார் என்னுடைய பொலிட்டீஷியன்ஸ் என்று பார்க்கலாம். இதில் பின்னால் இருக்கிறார் அவர், இவர் இவ்வளோ தான் என் டீம். இந்த அதுக்குள்ள இதுதான் என் டீம், இதுதான் என் வீடு, கார்லேயே போகுது வாழ்க்கை, இதான் என் டீம். எனக்கு பொலிட்டிக்கலாக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணவும் இல்லை. அவளுக்கு தெட்ட பிள்ளைன்னு சொல்லி நான் இன்னும் எடுத்துருக்கணும் பெருமையாக இருக்குது. நான் இல்லாட்ட பிள்ளை நான் இதான் என் பொலிட்டிக்கல் சப்போர்ட். அதை விட கனவேர் முக்கியமான ஆக்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, சந்தோஷம். கிழக்கில் சாணக்கியன் போல் வடக்கில் நீங்கள் தேர்தல் நிற்கும் சாணக்கியன் வந்து ஒரு மட்டக்களப்பு மேளம். அவர் பேர் நான் கதைக்க விரும்பலை. இது வரைக்கும் என்ன செய்தவர்னு கேட்டு பாருங்க. அவர் செய்திருந்தால் நான் அவரை பாராட்டுவேன். சுமந்திரன் ஐயாவை இருக்கட்டும், மிஸ்டர் சுமந்திரனாக இருக்கட்டும், மிஸ்டர் சாணக்கியனாக இருக்கட்டும். இஃப் தே ஹவ் டன் எனி திங் ஐ வில் சப்போர்ட் தெம். அதுக்கப்புறம் கேட்டிருக்கீங்க
இஃப் யூ வாண்ட் டு எனி ஹெல்ப் எனி டைம். தேங்க்யூ. வடமாநிலத்தில் மிகப்பெரிய வைத்தியசாலை ஹாஸ்பிட்டல் வவுனியா பம்பைமாடு. இங்கு மிகப்பெரிய தவறு முறைகேடுகள் நடைபெறுகின்றன. வைத்தியர் வருடங்களா இழுமூறி வைத்தியர் இல்லை காரணத்தால். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ ஸ்ரீலங்கன் ஹெல்த் சிஸ்டம் நாங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் மாற்றுவோம். ஐ ஆம் ஃப்ரம் கனடா மை லவ்லி பிரதர். தேங்க்யூ ஜியாக்கா. எல்லாரும் தங்கின மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கரையில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. எங்களோட பேட்ச்மேட்ஸ் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் வடமாத்தில் ஓகே கன பேர் வந்தேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் என்னை பார்க்குறதுக்கு யாருன்னு தெரியல. கோல் எடுக்கும் எல்லாம் போயிட்டு தேங்க்யூ. நாங்கள் கணக்க கதைக்க வேணும். நான் திருப்பியும் எனக்கு அப்படியும் ஒரு இது ஒன்றும் இல்லை, லைவில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்படி ஒன்றும் இல்லை. திருப்பியும் ஒரு போகிறேன், கோல் வந்திருக்கு, ட்ரைவ் பண்ண போகிறேன். ட்ரைவ் பண்ணி கொண்டு எது வரைக்கும் கதைக்கிறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ண மாதிரி ஒன்று எடுத்து கொடுக்குறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் நேற்று இரவு ட்ரைவ் படுத்தினான். விடிய 3 மணிக்கு ட்ராவலிங். அடுத்தது ஜனாதிபதி எலெக்ஷன் வேறு இருக்குது. அதுக்கு பொது வேட்பாளர் ரெண்டு ஏதோ கதைக்கணும். இந்த அடியன்ற சின்ன முன்னோலேஜுக்கு வந்து இதில் பற்றி கதைக்க கருத்து வைக்கிறது சிறந்த வைக்கணும். பொது வேட்பாளர் அனுப்புறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. அது யூஸ்லெஸ் நினைக்கிறேன் நான். பட் ஒப்பீனியன்ஸ் மாறலாம். எந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அது குழந்தை பிறக்கவில்லை என்றால் பர்சனலாக வயிற்றை பற்றி பார்க்க வேண்டுமா? ஒரு நாளுமே இல்லை. அர்ச்சனா மௌன திட்டம் வச்சுருக்கிறேன். மௌன திட்டம் இல்லை. நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். வேலைக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். நல்லா சந்தோஷமாக வச்சுருந்தேன். அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அங்கே உள்ளுக்குள்ள இருந்த ஒவ்வொரு சகோதரங்களும் வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் விட்டு போட்டு செத்து போயிட்டான்னு தடியால் தட்டி பார்த்து எல்லாத்தையும் கொண்டு வச்சுருக்காங்க. ஓகே, நான் அதை பற்றி கதைக்க விரும்பல. அதுக்குள்ள டிபி பேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, ஒரு நான் கதைக்க விரும்பல. ஓகே, அது வேண்டாம். இந்த சிரிப்புக்காக நான் காத்திருக்கோம். சந்தோஷமாக இருக்கேன். நான் கதைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஒரே ஒரு இது வந்து என்னுடைய தமிழ். நாங்கள் 2009 எதோ இழந்தோம், அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் காரில். திருப்பம் சொல்லிக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ குட் டே. இந்த நேரம் நிறையில் வர காரணம் இளைஞர் மக்களுக்காக, புலம்பெயர் தமிழர்களுக்காக, என்னுடைய தமிழ் இனத்திற்காக. என் அப்பா எதுக்காக செத்தாரோ அதற்காக. கண்டியில் இப்படியான பிரச்சனை இல்லை. என் வடக்கில் மட்டும் இப்படி. கண்டியில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சரியான எல்லாம். மற்ற சிங்கிள்ஸாக வெரி விஜிலன்ட்னு சொன்னால் அவங்க போய் ப்ரைவேட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க. அவங்க சோப் கொண்ட கூட 4 வெட்டி தான் அவங்க ஹாஸ்டலில் பாய்ப்பாங்களா. அப்படி உங்களுக்கு பண உதவி தேவையான ஒருத்தர் இல்லை. சாப்பிட்றது காசு வச்சுருக்கேன். சம்பளம் போடுகிற ஒருத்தரும் சம்பளம் தெரியும் இல்லை. அது வந்து அதாவது நீங்கள் கேட்பீங்க வேலை செய்யலை தானே உங்களுக்கு எனது சம்பளம் வந்து பேசிக் சம்பளம் போட்டு தானே ஆகணும். வேலை செய்யறதுக்குரிய சம்பளம் வேறு. நான் லீவில் இருக்கிறபடியாக பேசிக் சம்பளம் வரணும். அந்த சம்பளம் வரையில் பரவாயில்ல வச்சுருக்க சொல்லுவோம். நோ வால்யூம் டாக்டர். அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. வால்யூம் வருமா நினைக்கிறேன். எனக்கு கேள்வி குழந்தை இல்லை என்றால் வயிற்றை வெட்டி பார்க்க வேண்டுமா? எனக்கு தெரிய குழந்தை இல்லையென்றால் வயிற்றை வெட்டி பார்க்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. பயோப்சி அதில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு டிரான்ஸ்வஜைனல் தான். அது யாராவது வியோஜிவராலுக்கு அதுக்கு பதில் சொல்லுவேன். சவுண்ட் நாட் இனஃப். ஐ எம் சாரி. இந்த ஃபோன் அப்செட். ஜஸ்ட் அன் ஆண்ட்ராய்ட் ஃபோன். மீண்டும் 30 மன்னர் வருவீங்க. மன்னரில் தான் பண்ணிக்கிறேன். Jeffna Arun, who is behind you to support politically? No, I am asking any parties or organizations. None of the people are supporting me for politically. I am all alone with the public. ஒருத்தருமே இல்லை, தனியாக தான் இருக்கிறேன். நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிக்கிட்டே போகுது. இப்போ எல்லாம் என்ன திட்டுறாக்கள் சரியாக குறைஞ்சிட்டோம். அப்படியும் திட்டிக் கொண்டு தான் இருக்கணும். அதுதான் எங்களோட சமூகம். ஹூ இஸ் பிஹைண்ட் யூ சப்போர்ட் பொலிட்டிக்கல்? திரும்ப சொல்லிட்டேன். நவ் ஓகே. இப்போ சத்தம் வருதுன்னு சொல்கிறீங்க. தேங்க்யூ. கால் பண்ணி கொண்டிருக்கீங்க. யாரோ லண்டன் நம்மளேருந்து வந்தவங்களுக்கு கதைக்கிறேன் நான். சாரி தம்பி, உங்களை இப்படி பார்க்கல ரொம்ப வேதனையாக இருக்கிறது. மக்கள் உன் பக்கம் ஆண்டவனே. நானே சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் என் வேதனை கொள்ள போகிறீங்க. ஐ எம் டோட்டலி ஃபைன். ரன்னிங் எவ்ரிவேர் ஃபார் யூ. ஐ எம் நாட் ஷுர் ஐ வில் டை டுடே or tomorrow. If I die happily, that's for my people. வேற ஒன்று சொல்லி கவலைப்பட விரும்புவது. உலக தமிழர் உணர்வுபூர்வம் வழங்கும் மான்மரியாதைக்கு முற்றிலும் தவறானுங்க. நன்றி. எனக்கு புகழ வேண்டாம். எனக்கு எமோஷனலி பிட் அன்ஸ்டேபிள். அதால் இட்ஸ் ஓகே. பட் ஐல் பி பேக். தனி ஒருத்தனை போட்டு இப்படி இத்தனை பேரோட அடிப்பீங்க. தனி ஒருத்தனை போட்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். திருப்பியும் சந்திப்போம்.